الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைய உரையிலே செல்வமும் சோதனையே என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரம், செல்வம் அடிப்படை தேவையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சில மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கூட பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருத்தர் ஹஜ் கடமை நிறைவேற்றணும், அல்லது உபரியாக இருக்கக்கூடிய உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்றணும். அவர் அந்த கடமையை நிறைவேற்றுறதா இருந்தா, அந்த உபரியான வணக்கத்தை நிறைவேற்றுறதா இருந்தா அவருக்கு பொருளாதாரம் தேவை. உலக வாழ்க்கையில நம்ம பல காரியங்களை செய்வதற்கும் பொருளாதாரம், அடிப்படையான விஷயங்களுக்கு கூட பொருளாதாரம் தேவை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு பொருளாதாரம் தேவை. சாப்பிடுறதுக்கு பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் இருந்தா தான் சாப்பிட முடியும். தேவையான ஆடைகள் வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கு, மருத்துவம் செய்வதற்கு எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தேவை. இந்த பொருளாதாரத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க எப்படிப்பட்ட முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, எல்லா மனிதனும் என்ன செய்யறான், தன்னுடைய அறிவாற்றலை, உடல் ஆற்றலை பொருளாதாரத்தை அடைவதற்காக பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இதை ரெண்டு வகையாக மனிதர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள், கண்டிப்பா அதை நீங்க அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இந்த பொருளாதாரத்தை வைத்து நிறைய தான தர்மம் செய்யுங்க என்றெல்லாம், பொருளாதாரத்தை வைத்து குடும்பத்தை கவனிங்க, பொருளாதாரம் இருந்தால்தான், உழைத்து உண்டால்தான் அது சிறந்த உணவு என்றெல்லாம் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய அருள் என்று திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களும் நமக்கு சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸா அலைக்கும் ஜுனாஹும் அன் தபுதகு ஃபضலம் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனுடைய அருளை நீங்கள் அடைந்து கொள்வதில் உங்கள் மேல குற்றமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் செய்யலாம். ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிருக்கிற நேரத்துல நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நேரத்துல வியாபாரம் செய்யலாம். ஒரு வணக்கத்தில் நிறைவேற்ற போயிருக்கிறோமே, நம்ம நோக்கம் மாறுதே அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஹஜ்ஜுக்காக போயிருக்கும் பொழுது அங்க கூட அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம், உங்கள் மேல குற்றம் கிடையாது என்று செல்வத்தை, பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஜும்மா சூராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜும்மாவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து வாங்க, வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க. இதா புதியத்தி சலாத்து ஃபண்ட சிறுபில் அருளி வபுத்தகுமின் ஃபதலில்லா. தொழுகை முடிஞ்சிருச்சா, நீங்க உடனடியாக செய்யுங்க, பூமியில பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று செல்வத்தை தேடுறது, பொருளாதாரத்தை தேடுவது, இது அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அதே நேரத்துல இந்த அருளை கூட அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டா, இதை ஒரு சோதனையா வச்சிருக்கிறான். சில பேர் பொருளாதாரம் இல்ல, செல்வம் இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் சோதனை நினைக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம இப்படி சோதிக்கிறான், நம்ம ஏழையா இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், அல்லாஹ்வுடைய சோதனைக்கு அதிகமாக ஆளா இருக்கிறோம்
என்று ஏழையாக இருப்பவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். செல்வம் இருப்பவர்கள் நினைக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம ஒரு சோதனையும் இல்லை, நம்ம நல்லா காப்பாத்திட்டான், பல பிரச்சனைகள் நம்ம தப்பிச்சு நிக்கிறோம் என்று இந்த பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள் ஏதோ மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வழங்கப்பட்ட மாதிரி என்ன செய்யறாங்க, தனக்கு எந்த கேள்வியும் கிடையாது, எந்த விசாரணையும் இல்லை, நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறத பார்க்கணும். ஆனால் பொருளாதாரத்தை அல்ல என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே சோதனையாத்தான் கொடுக்குறான். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருந்தாலும் அது ரெண்டு பேருக்குமே சோதனை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வாழமோ அன்னமோ அவ்வாளுக்கும் அவுளாருக்கும் ஃபித்னா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் உங்களுக்கு சோதனை தான். அன்னல்லாக இந்த அஜ்ருன், அல்லாஹ்விடத்துலதான் மகத்தான கூலி இருக்கிறது என்று. இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற காசு பணம் இருக்குதுல, உலகத்துல கிடைக்கிற செல்வாக்கு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, உங்களுடைய பொருளாதாரம், பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே சோதனை தான். அல்லாட்ட மறுமையில கிடைக்கிற பாக்கியம் தான் பெருசா தவிர இந்த உலகத்துல உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சோதனையாக, ஒரு பரீட்சையாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னத்தன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பெண்களால சோதிச்சிருப்பான், ஒரு சமுதாயத்துக்கு பல வேதனைகளால உங்களை சோதிச்சிருப்பான், வறுமையினால சோதிச்சிருப்பான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. ஃபித்னத்து உம்மத்தில் மால், என்னுடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சோதனை என்று கேட்டா மாலு, பொருளாதாரம், செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை ஒரு சோதனை என்று குறிப்பிடுகிறார்கள். வறுமை மட்டும் சோதனை இல்லை, செல்வம் தான் முக்கியமான சோதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் எது சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வத்தின் மேலதான் மனுஷனுக்கு அதிகமான ஆசை, பேராசை இருக்கிறத பாக்குறோம். இந்த கடல் அலைகள் தொடர்ந்து வருதோ அந்த மாதிரி பொருளாதாரத்து மேல உள்ள ஆசைங்கிறது குறையாமல் அது பாட்டு என்ன செய்யுது, மனுஷனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன வல் கனாத்தீரல் முகத்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லத்தி, மனிதனுக்கு பெண்கள், அமர் ஆண் மக்கள், தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் ஹைரில் முசவமா உயர்ரகமான குதிரைகள், வல் அனாமி கால்நடைகள், வல் ஹர்தி விளைநிலங்கள், இது மேல எல்லாம் ஆசைப்படுவது, இதையெல்லாம் மனசு விரும்புறது, இது அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது, கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. லாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் தான். வல்லாஹு இந்த உஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்துலதான் அழகான தங்குமிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் செய்யறான். மனுஷனுக்கு இதையெல்லாம் விரும்புறது, கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒன்னையே மனுஷன் ஆசைப்படுவான். எது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்குதோ, அலங்காரமா இருக்குதோ அதுக்கு ஆசைப்படாம இருப்பானா? பெண்கள் என்பது பெண்களை பார்த்த ஒண்ணு செய்ய கவர்ற மாதிரி தான் எல்லாம் வச்சிருக்கிறான். அது மாதிரி பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது உயர் ரகமான அந்த குதிரைகள், தங்க வெள்ளி குவியல்கள், இதெல்லாம் மனுஷனுக்கு இதையெல்லாம் நேசிப்பது, விரும்புவது அழகாக ஆக்கப்பட்டிருக்குது, அலங்காரம் ஆக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் செய்யறான். இந்த உலகத்துல வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் என்பது கவர்ச்சி, இதன் பக்கம் தான் மனுஷனுடைய மனசு போகும் அப்படின்னு நல்லா சொல்றான். எந்த அளவுக்குலாம் மனுஷன் இதுல ஆசைப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, லவ் அன்ன இப்னு ஆதம் ஊத்திய வாதியம் மில்லாமின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்திலே நீரோட இருந்தாலும் சரி, அவன் அதோட 2 ஓடை இருந்துச்சுன்னு வைங்க, 2 ஓடை தங்கத்தினாலே 2 ஓடை இருக்கிறது அப்படின்னாலும் கூட அவன் என்ன செய்வான், 3வது ஆசைப்படுவான். 1 ஓடை இருந்தா 2வது ஆசைப்படுவான். 2 தங்க ஓடை எல்லாம் கொடுத்தானா அதோட அவனுடைய வாய் கூடாது, இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே என்று தங்கத்திலே அவனுக்கு ஒரு ஓடை நீரோடை இருந்தா கூட மனுஷன் இன்னொரு நீரோடைக்கு என்ன செய்வான், ஆசைப்படுவான். அதே நேரத்தில் எப்ப இவனுடைய வாய் அடைபடும், வலா யசுத்து ஜௌஃபு இப்னு ஆதம் இல்ல துராப், அவனுடைய வாயை மண்ணு தான் மூடும். மண்ணள்ளி போடும்போது அப்பதான் வேணும்னு அவன் என்ன செய்வான், வேணும்னு கேட்க மாட்டான், அப்பதான் வாயை மூடுவான தவிர கபருக்கு போற வரைக்கும் மனிதனுக்கு அதிகமா சேர்க்கணுங்கிற அந்த பேராசை, நிறைய வேணுங்கிற அந்த ஆசை அவனை என்ன செய்யும், அழித்து விடும். அப்படி கூட திருக்குறான்ல எல்லாம் சொல்லி காட்டான், அல்ஹாக்கு முத்தகாசூர், அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசை உங்களை அழித்து விட்டது, பாராமுகமாக ஆக்கிவிட்டது. ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் இந்த பேராசை உங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் செய்யறான். திருமறை குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் கேளுங்க, ஒரு 10 பவுன் ஒரு பெண் வச்சிருக்கிறாங்க, அல்ல 20 பவுன் வச்சிருக்கிறாங்க, 50 பவுன் வச்சிருக்கிறாங்க. இது உனக்கு போதுமா? போதும் யாரும் சொல்லுவாங்களா? இன்னும் வேணும், பீரோ நிறைய சேலை இருக்குது, போதுமா உங்களுக்கு எடுத்த சேலையெல்லாம் போதுமா?
இன்னும் நினைப்போன இன்னொரு பீரை வாங்கினா கூட பரவாயில்லை என்று எவ்வளவு இருந்தாலும் மனிதனுடைய மனசு என்ன செய்யணும் கேட்டா நிறைய ஆசைப்படுறத பார்க்கணும். அப்ப செல்வத்தின் மேல எது அல்ல சோதனையா வச்சிருக்கிறானோ அதை வந்து கவர்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். அதை வந்து அல்ல என்ன செய்யறான், ஆசைப்படுற மாதிரி வச்சிருக்கிறான். இந்த ஆசைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட முடியாது. சில ஆசை மனுஷனுக்கு இருக்கு, அது அந்த இளமை இருக்கிற வரைக்கும் இருக்கும். சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆசை செல்வத்தின் மேல உள்ள ஆசை இருக்குது, இதுக்கு வந்து முதுமைங்கிற கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எக்புரு இப்னு ஆதம் எக்புரு மாஹு இஸ்லானி, அதாவது ஆதமுடைய மகன் வந்து வயசு அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்குது, ஆனால் 2 வயசு இளமையாகிட்டே இருக்குது. 2 ஆசை அவனோட சேர்ந்து வளரும். மனிதன் வளர வளர 2 ஆசைகள் அவனோட சேர்ந்து வளர்கிறது. அது என்ன 2 ஆசை? ஹுப்புல் மாலி வ தூலுல் உம்ரி. ஒன்னு பொருளாதாரத்து மேல உள்ள ஆசை, இன்னொன்னு நிறைய வாழ வேண்டும் என்ற ஆசை. ரொம்ப நாள் வாழணும். சாக போற கிழவனை கேட்டா கூட, ஒரு வயசான பெண்ணை கேட்டா கூட, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், மூத்தா இருக்கக்கூடாது, இன்னும் கூட ஆஸ்பத்திரி வச்சு கவனிங்க, இல்ல வைத்தியம் பாருங்க என்றெல்லாம் உயிர் வாழவும் ஆசைப்படுவார்கள். பொருளாதாரம் நிறைய சேர்க்கணும். இப்படின்னு செய்யுமா மனிதனுடைய ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கிறோம். நிதர்சனமாவும் இன்னைக்கு என்ன செய்யறான், நிஜத்திலையும் அப்படி பார்க்கிறோம். மனுஷன் என்ன செய்யறான், எவ்வளவு செலவு ஒரு தேவைக்காக மனுஷன் செய்வான். ஒரு தேவை இருக்கும், அதுக்காண்டி உழைக்க ஆரம்பிப்பான், அதுக்காண்டி வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பான், வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பான். அந்த தேவை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போனோம்னா அதுக்கப்புறமாவது ஓய்வு எடுக்கணுமா இல்லையா, அதுக்கப்புறமாவது வேற வேற கடமைகளை செய்யணுமா இல்லையா. பொருளாதார தேடல் ஒண்ணுதான் லைஃப் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எழுந்து நிக்கிறது பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வெளிநாடுகளுக்கு கிடக்கிறார்கள். லண்டன், கனடா போன்ற நாடுகளுக்கு போனா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வர முடியும். சரி, ஏதோ ஒரு கடை வாங்கி இருக்கிறோம், போயிருக்கிறோம், ஒரு தேவை இருக்குது போயிருக்கிறோம், அதோட முடிச்சுட்டு வந்துட்டோம், எல்லா தேவையும் நிறைவேறிச்சு, சொந்த வீடு வாங்கி வீடு கட்டியாச்சு, மகளை கட்டி கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? அதாவது இலவசமா அங்க போனா செய்வான், இலவசமா மருத்துவம் செஞ்சுக்கலாம், அங்க போனா செய்ய ஃப்ரீயா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சாவுற வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து விட்டு நம்முடைய மனைவிய பிள்ளைய எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு மனுஷன் நினைக்கிறது பாக்குறோம். அப்ப வயசானாலும் இந்த காசு பணத்து மேல உள்ள ஆசை போகாம இருக்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பத்தி தான் எச்சரிக்கை பண்றாங்க. காசு பணம் என்பது அது தேவதான தவிர அதுக்கு அடிமையாக கூடாது. லுயின் அப்து தீனார், தீனாருக்கு அடிமையானவர் இருக்கிறாங்களே அவன் சபிக்கப்பட்டு விட்டான். லுயின் அப்து திர்ஹம், திர்ஹமுக்கு அடிமையா இருக்கிறாங்களே அவன் சபிக்கப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பொருளாதாரத்துக்கு வந்து அடிமையாயிடக்கூடாது. ஏன்? பொருளாதாரம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி பல கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்கன்னா, அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஜிஸியா வரி வாங்குறதுக்காக வேண்டி பஹ்ரைனுக்கு அனுப்பிக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, சுபுஹ் நேரத்துல அவர் வந்து திரும்பி வந்து விட்டார் என்ற தகவல் வரப்போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு சுபுஹ்ல பார்த்தா பயங்கரமான கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்யறாங்க, மக்களை பாக்குறாங்க. கூட்டத்தை பார்த்தா பஹ்ரைன்ல இருந்து வரக்கூடிய ஜிஸியா வரியை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற கதை இருக்கிறாங்க. சுபுஹ்ல மத்த நாள்ல இவ்வளவு கூட்டத்தை காணோம். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்திருக்கு போல இருக்கு. வந்து கூட்டத்தை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா இது அபூ உபைதா வந்த தகவல் தெரிஞ்சிருச்சு போல இருக்க அப்படின்னு. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே இப்படின்னு சகாபாக்கள் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து நற்செய்தி இருக்குது, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லாஹி மல்ஃபக்ர அக்ஷா அலைக்கும், அல்லாஹ் மீது ஆணையாக வறுமை ஏற்பட்டு விடும் என்று உங்களை பற்றி நான் பயப்படவில்லை. வறுமையில தான் எல்லாரும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிற்காலத்துல உங்களுக்கு வறுமை ஏற்படும் என்று நான் பயப்படவில்லை. வறுமையை பற்றி எந்த பயமே இல்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத்த அலைக்கும் துன்யா கமா புசித்தத் அலாமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை மாதிரியான செல்வங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு அதுல அவர்களை அழிஞ்சு போனாங்கல்ல, அடிச்சுக்கிட்டு செத்தாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து மோதிக்கொள்வீர்களோ என்று அதை பற்றி தான் நான் பயப்படுறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பொருளாதாரம் என்பது செல்வம் என்பது மனுஷனை வெளியேற்றும், இதை அடிச்சு நாசமாக்கிறோம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பிடும் என்றெல்லாம் அந்த மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்தார்கள். இன்னைக்கு என்ன செய்யறோம், பொருளாதாரம் யார்கிட்ட எல்லாம் வருதோ பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து போடுறத பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன செய்யறாரு, பொருளாதாரம் ஒருத்தருக்கு வந்துருச்சு, திடீர்னு ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் வந்துருச்சு, ஏழையா இருக்கிறாரு, கீழ்நிலையில் இருக்கிறாரு, அல்லாஹ் மேல்நிலைக்கு கொண்டு வந்துட்டான். மேல்நிலைக்கு வந்த உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம், நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது, இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை கொடுத்துக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக முதல்ல அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, தொழுகையை விடுறதுதான்.
பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோட வந்து நின்றவர், 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசல வந்து கடந்தவர், பள்ளிவாசல் கதி என்று கடந்தவர். பொருளாதாரம் வந்த உடனே செய்யறாங்க, பள்ளிவாசலோட தொடர்பை குறைத்துக் கொள்றதை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய ஆளுங்க செய்யறாங்க, போய் தரையில படுத்துட்டு வந்து சுபு தொலைக்கு வந்துடுறான். காசு பணம் மெத்தையில உறங்கக்கூடியவர்கள், ஏசியில உறங்கக்கூடியவர்கள், பொருளாதாரம் வந்த உடனே பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்காம இருக்கிறது பாக்குறோம். அதுல என்ன செய்வான், எப்போவாது ஒரு பள்ளிவாசல் வருது, சும்மாவுக்கு வருது. அது வரைக்கும் 5 வேளை தொழுது கொண்டிருந்தவர்கள் பொருளாதாரம் வந்த உடனே ஜும்மாவுக்கு மட்டும் வர்றது, அல்ல பெருநாளைக்கு மட்டும் வர்றது. வந்து என்ன செய்வாங்க, வந்த அந்த தன்னுடைய ஆளுமே காட்டுவார்கள். பொருளாதாரம் வந்த உடனே நான் சொல்ற மாதிரி தான் பள்ளிவாசல் நடக்கணும், நீங்க என்ன இத்தனை மணிக்கு பஜர் தொழுகை வச்சிருக்கீங்க, இத்தனை மணிக்கு நான் அசர் தொழுகை வச்சிருக்கீங்க, இப்படி மாத்துங்க, எனக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுங்க, பணக்காரனுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்துங்க என்று பள்ளிவாசல்ல அதிகாரம் பண்ணக்கூடியது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவனை புழுவதை விட்டும் தடுக்கிற இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யறாங்க, பல பேர் ஹஜ்ஜுக்கு கூட போகாம இருக்கிறாங்க. காசு பணம் அல்ல தந்திருக்கிறான், காசு பணம் இருந்தா என்ன செய்யணும், ஹஜ்ஜி என்ற கடமை இருக்குதா இல்லையா? வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிசத்தா இலை சபீலா, யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டியது கடமை, மக்காவுக்கு செல்ல வேண்டியது கடமை. நல்லா சொல்றாங்க. காசு பணத்தை வைத்து இங்க பொருளாதாரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்கள் கூட ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போனா நாள்களை செலவழிக்கணும், நிறைய நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம், நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டிய பொருளாதாரம் கிடைக்காம போயிடும் என்று ஹஜ்ஜி என்ற கடமை அவர்கள் மேல இருந்து கூட இளமையில செய்ய வேண்டிய ஒரு கடமையை வயசான காலம் வந்த பிறகு பின்னாடி என்ன செய்வோம் பார்த்துக்கிறோம் என்ற ஹஜ்ஜு கடமையை புறக்கணிக்கிறது பாக்குறோம். இன்னும் சில பேர் செய்யறாங்க, இந்த காசு பணம் வந்து கூடவே கஞ்சத்தனம் வந்துருக்கு. காசு பணம் வர்றதுக்கு முன்னாடி அல்ல எனக்கு தந்தா ஒரு பள்ளிவாசல் நானே கட்டிடுவேன், ஒரு இமாம நானே போட்டுருவேன், நானே ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவேன், நானே ஊர்ல உள்ள எல்லா கடமைகளை செய்வேன் என்றெல்லாம் ஆர்வத்தோடு பேசக்கூடியவர்கள் காசு பணம் வந்த உடனே கஞ்சத்தனை சேர்த்தான செய்யறான். கொடுத்துறாத, பணத்தை எடுத்துறாத, எடுத்தா உனக்கு அழிஞ்சு போயிரு, இல்லா போயிரு, நீ ஓட்டாண்டிய போயிருவேன், நீ மற்றவர்கள் என்ன செய்யணும், ஏழையை அடிக்கணும் என்று கஞ்சத்தனம் அவங்க கூடயே சேர்ந்து வர்றத பார்க்கணும். அப்ப இங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பார்க்கணும். இன்னமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் இதெல்லாம் ஒரு சோதனை. இதெல்லாம் நீங்களே திண்டு அனுபவிப்பதற்காக வேண்டி, நீங்களே மூடி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதே இல்லை. இதெல்லாம் ஒரு சோதனை. நீ கொடுக்கிறே இல்லையா, உன்னை இப்ப அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குதா இல்லையா என்று சோதிக்கிறதுக்கு தான் உனக்கு கொடுத்தன தவிர, இந்த மாதிரி நீ செல்வத்தை இப்படி பயன்படுத்தினு சொன்னா உனக்கு மறுமையில நஷ்டத்தை ஏற்படுத்திடும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கை பண்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிடக்கூடாது, உங்களை பாராமுகமாக ஆக்கிவிடக்கூடாது, வேற திசையில குடும்பம் விடக்கூடாது. யார் இப்படி செய்கிறாரோ அவர்கள் நஷ்டவாளிகள். இந்த பொருளாதாரம் உங்களுக்கு நன்மை கிடையாது, இது அருள் கிடையாது, இது ஒரு சோதனை, இது மறுமையில உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கை பண்றான். அதே மாதிரி பாக்குறேன், இன்னைக்கு பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்தை பெருக்கிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்ம நினைச்ச பொருளாதாரத்துல வந்துட்டோம், இன்னும் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட வியாபாரத்தை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், வட்டி வாங்க ரெடியா இருக்கணும், நம்ம பீடி சிகரெட் விற்க ரெடியா இருக்கணும். எல்லா விதமான தீமைகளை நம்ம பொருளாதாரம் அல்ல தடுத்த வழிகளை, இது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் பார்த்துருக்க தேவையில்லை, அப்படிலாம் முன்னேற முடியாது என்று பொருளாதாரத்துல மனம் போன போக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஆள்களை என்ன செய்யறோம் இன்னைக்கு பாக்குறோம். பல சில ஊர்கள்ல முஸ்லிம்களை இந்த பீடி சிகரெட்டு அதை பீடி சுத்தக்கூடிய வேலையை முஸ்லிம்களை செய்யறத பாக்குறோம். எதனால பண்றாங்க, இந்த உலகம் தான் நமக்கு முக்கியம், மறுமை முக்கியம் கிடையாது, பொருளாதாரம் தான் முக்கியம் என்று மறுமையை மறந்து அல்லாஹ் தடுத்த மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பீடி சிகரெட்டை விற்பனை பண்றது, அதை தயார் பண்றது, இதுல எல்லாம் முஸ்லிம்கள் ஈடுபடுறத பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏத்தி அலன்னாசி ஜமானுன் லா யுபாரில் மரு மா அகமா உஹித மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம். ஒரு காலம் வரும், இது ஹலால் தான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமான அந்த காலத்தை பத்தி எச்சரிக்கை பண்ணாங்களே. அப்ப நம்மகிட்ட பொருளாதாரம் வரக்கூடிய நேரத்தில் நம்மகிட்ட என்ன வரக்கூடாது, நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் பொருளாதாரத்தை சேர்த்துக்கலாம் என்ற எண்ணம் வராமல், இது அல்லாஹ் நம்ம கொடுத்த சோதனை, அவன் தடுத்த வழியில போயிடக்கூடாது, அவன் தடுத்த வழியில சம்பாதிச்சிடக்கூடாது. ஹலால் ஹராம ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்கணும். எத்தனை பேர் செய்யறாங்க, கார் வாங்குவார்கள், கார் ஒன்று தேவைப்படுது, நமக்கு ஒரு பைக் தேவைப்படுது, பரவாயில்ல போய் என்ன செய்வோம், லோன்ல போய் நம்ம வாங்குவோம், நம்ம அந்த இவிஎம் முறை நம்ம செய்வோம், அந்த இது கொடுக்குறாங்க தவணை முறையில கொடுக்குறாங்க, அப்படி வாங்கிக்கிறோம். அப்பதான் நமக்கு என்ன செய்யும், நிறைய வரிகள் குறையும்,
என்பதற்காக வேண்டி பொருளாதாரம் வந்தவுடன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த உலகத்துல உள்ள அந்த சொகுசுகளை எல்லாம் பார்க்கிறார்கள், உலகத்துல உள்ள வசதிகளை எல்லாம் பார்க்கிறார்கள். எதுல எல்லாம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமோ, எதுல எல்லாம் நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த வழியை தேட வேண்டும் என்று வட்டியில போய் உழுவக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல எச்சரிக்கை பண்றா, இன்னமா அம்வாளுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்னா. இந்த பொருளாதாரம் என்பது உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் என்பது சோதனை. இதுல நீங்க ஏமாந்துடக்கூடாது, இந்த சோதனையில ஜெயிக்கும். இதுல என்ன செய்யக்கூடாது, ஏமாறக்கூடாது என்று அல்ல எச்சரிக்கை பண்றான். அந்த மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் வந்த உடனே வசதி வாய்ப்புகள் வர வர அவங்ககிட்ட பெருமை ஏற்படும், ஒரு கர்வம் ஏற்படும், அடுத்தவர்களை மட்டமானிக்கிறது. நான் இன்னாலதான் இந்த பொருளாதாரம் கிடைச்சிச்சு, எனக்கு அவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவ்வளவு செல்வம் இருக்கிறது என்றெல்லாம் பெருமை தன்னிடத்துல உள்ள பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளை ஒரு ஆள்கிட்ட சொல்லி காட்டுறது கிடையாது. ஆனால் இது அனைத்தும் என்னுடைய உழைப்பால் கிடைத்தது, நான் யாருக்கு தர தேவையில்லை, எவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று நம்ம கர்வத்தோட பேசுறது, அடுத்தவர்களை மட்டமானிக்கிறது, இதையெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்துருக்கான். இது நம்மளால ஒருத்தருடைய முயற்சினாலே எல்லாம் கிடைக்கிறது இல்லை. எத்தனை பெரிய பெரிய அறிவாளிகள் உலகத்துக்குலாம் அறிவை சொல்லிக்கிட்டு இருப்பான், உலகத்துக்குலாம் வியாபாரம் பண்ற எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்தா ஒரு புஸ்தகத்தை, அவன் எழுதுல ஒரு புஸ்தகத்தை விற்கிற வழி தெரியாம புஸ்தகம் தூக்கிட்டு கிடக்க வீட்டுல. அப்ப பெரிய அறிவாளியா இருக்கிறனால, பெரிய வீரனா இருக்கிறனால அவன் அறிவை வைத்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது. செல்வம் அல்லாஹ் கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய அற்புடைய அல்லாஹ் வாரி வழங்குறான். அது அருளாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் சோதனையா கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் பெருமை அடிக்க தகுதி இருக்கிறத நம்ம யாருக்கும் எந்த தகுதி கிடையாது என்பது நினைச்சு பார்க்கணும். இல்ல நான் பெருமை இருக்கும், கர்வம் இருக்கு, பெருமை எடுப்பதற்கு எல்லா தகுதி இருக்குது அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், காரூன் என்பவருடைய வரலாற்றை சொல்லி காட்டுறான். காரூன் என்ன பண்ணா, மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தான். அவனுடைய அந்த கஜனாவுடைய இந்த சாவி இருக்குதுல, கஜனாவை திறக்கிறதுக்கான சாவி, இதை தூக்குவதற்கு பலம் வாய்ந்த பல பேர் தேவைப்பட்டார்கள். பலம் வாய்ந்த பல பேர் தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, கஜனாவை திறப்பாங்களாம். அந்த காரூனை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆசைப்படுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். இவனை மாதிரி நமக்கு கொடுக்கப்படணுமே, நம்ம ஏழையா இருக்கிறோமே, இவர் மாதிரி செல்வம் நமக்கு கொடுக்கப்படலையே என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படிலாம் ஏழைகள் நினைக்கிறது அது யதார்த்தம் தான். அல்லாஹ் என்ன செய்யறான், இதை முறையாக இந்த பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிக்காம கர்வம் கொள்ளாம முறையாக அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தினான்னு சொன்னா அந்த பொருளாதாரம் அவனுக்கு நினைச்சிடும். அல்லாவை மறந்து தன்னை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான்ல, அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனையும் அவனுடைய வீட்டையும் மண்ணுக்குள் புதைய செய்தோம். அவனை காப்பாற்றுவதற்கு ஒருத்தரும் கிடையாது, நம்மளை தவிர, அல்லாவை தவிர அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. உதவி செய்யறதுக்கு அவன் தகுதி இல்லாத ஆள், உதவி பெறுவதற்கு அவன் தகுதி இல்லாத போய்விட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமனார் சாஸ்திரம் சொல்றாங்க, லா யதுகுலுன் நார அஹதும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தி கர்தலின் மின் ஈமான். யாருடைய உள்ளத்துல கடுகளவு அந்த பெருமை இருக்குதோ, ஈமான் இல்லையோ, அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நான் நரகத்துக்கு தான் போவான் என்று பெருமனார் சாஸ்திரம் செய்யறாங்க. யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குதோ அவர் நரகத்துக்கு போக மாட்டார், ஈமான் இல்லாத ஆளு நரகத்துக்கு போவார். வலா யதுகுலுல் ஜன்னத அஹதும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தி மின் கர்தலின் மின் கிப்ரியா. யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. கடுகளவு ஈமான் இருந்தா ஒருத்தர் நரகத்துக்கு போக மாட்டாரு, கடுகளவு பெருமை இருந்துச்சுன்னா அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப கடுகளவு பெருமை கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பொருளாதாரம் வந்தவொன்னு நம்மகிட்ட ஏற்படக்கூடாது. பெருமை, கர்வம், அந்த மாதிரி ஆணவம், அகம்பாவம், திமுறான பேச்சுக்கள், இதெல்லாம் இந்த பொருளாதாரம் வந்தவொன்னு வரக்கூடாது. அதே மாதிரி செய்யறாங்க பெருமனார் சொல்றாங்க, மண் சர்ரஹு யுஸத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுஸவலஹு ஃபி அஸ்ரிஹி வல்யஸில் ரஹிமஹு. யார் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, நிறைய பொருளாதாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன, உறவோடு சேர்ந்து வாழும். யாரெல்லாம் உறவை சேர்த்துக்கிறாங்களோ, உறவினர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, உறவினர்களை அரவணைக்கிறார்களோ, அல்லாஹ் செய்வான், நிறைய காசு பணத்தை கொடுப்பான். நீண்ட நாள் இவர் வாழணும், இவர் வாழ்ந்தால் இவர் நிறைய பேருக்கு உதவி செய்வார் என்று அல்லாஹ் செய்வான், வாழ்க்கையை நீட்டி கொடுப்பான். அவருடைய விதிகள் அல்லாஹ் அப்படி வச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி உறவை பேணணும் மார்க்கம் சொல்லுதுல. நீங்க பணம் படித்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உறவுகளை யார் வச்சுக்கிடுவாங்க, பணக்காரங்களை அப்படி சேர்த்து வச்சுக்கிறது. ஏழைகளை பார்த்தா அவனை புறக்கணிக்கிறது, அவன்கிட்ட பேசாம இருக்கிறது, ஏதாவது பேசணும்னா காசு கேட்டு வந்துருவான் என்று செய்யறாங்க. ஏழைகள் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, ஏழைகள் நம்ம பேசிடக்கூடாது, ஏதாவது கேட்டு விடக்கூடாது என்று பயந்து அடுத்தவர்களை கேவலமா நினைக்கிறது பாக்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஹல் அஸைத்தும் அன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ தக்கத்தவு அர்ஹாமக்கும். நீங்கள் புறக்கணித்து பூமியில குழப்பம் ஏற்படுத்தவும் உங்களுடைய உறவுகளை முறிக்கவும் முயற்சி செய்கிறீர்களா? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது.
அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் எது? உறவுகளை முறிக்கிறது, பூமியில குழப்பம் பண்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை வச்சு ஆடாத, குழப்பம் பண்ணாத, வீண் தர்க்கம் செய்யாத என்றெல்லாம் செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் செய்யறான், எச்சரிக்கை பண்றான். அப்ப இந்த செல்வம் என்பது பெருமையை, கர்வத்தை, ஒரு அகம்பவத்தை இது நம்மகிட்ட ஏற்படுத்தக்கூடாது. இது ஒரு சோதனை. அல்லாஹ் நினைச்சாலும் செய்வான். எப்ப வேணாலும் இதை கொடுப்பா, எப்ப வேணாலும் பறிச்சுக்கிறோம். உனக்கு பறிச்சான்ல அந்த மாதிரி நமக்கு பறிச்சான செய்யறது. எத்தனையோ மாடா மாளிகைகளை வாழ்ந்தவர்களை பார்க்கிறோம். ஒரு பூகம்பம் ஏற்படுது, ஒரு நிலச்சரிவு ஏற்படுகிறது, தெருக்கோடிக்கு வந்து நிற்கிறான். அடுத்தவர்கிட்ட பண்ணுக்கு ஒரு டீக்கு வந்து என்ன செய்யறான், வழி இல்லாம நிக்கிறான். அல்லாஹ் நினைச்ச நிலைமை எப்படி வேணாலும் மாத்துவோம். தில்கல் ஐயாம் முதாபிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் தான் மாறி மாறி சுழல செய்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ். காலங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி, மேல உள்ள கீழே போகும், கீழே உள்ள மேல வர. இதை என்ன செய்யணும், ஒவ்வொரு மனுஷன் நினைச்சு பார்த்தா இந்த காசு பணம் வரும்போது ஆட்டம் வராது, அகமம் வராது. அதே மாதிரி இந்த காசு பணம் என்ன செய்யுது, இன்னும் பல தீமைகளை ஏற்படுத்துது. தொழுகையில இருந்து நம்மளை தடுக்குது, ஜக்காத்து கொடுக்காம கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துது, ஹஜ்ஜுக்கு போக விடாம நம்ம தடுக்குது. இன்னும் சில தீமைகளும் என்ன செய்யுது, சேர்ந்தே வந்துட்டு காசு பணம் வந்த உடனே அதுக்கப்புறம் லேசா அப்படி தண்ணி அடிக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்கள் சொன்னாங்க, பார்ட்டியில ஆபீஸ்ல பார்ட்டியில நினைஞ்சாங்க கொடுத்தாங்க, சின்னத லேசா முறையா இப்பதான் நான் பழகுறேன் என்று தண்ணியில ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் காசு பணம் இருக்குது, இந்த தப்ப என்ன செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், லஞ்சம் கொடுக்கலாம், வட்டி வாங்கலாம், என்ன வேணாலும் தவறு செய்யலாம் என்று இந்த காசு பணம் வந்த உடனே மனுஷன் செய்யறான், தீமைகளுக்கு அடிமையா வருத பார்க்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த காசு பணம் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் வளைக்கிறதையெல்லாம் பார்க்கணும். ஒரு திருமணம் பண்ணுவார்கள், காசு பணம் விட்ட நிறைய இருக்கு, நிறைய இருந்தவங்க என்ன செய்யறது, அதெல்லாம் மார்க்கத்துல வலிமா இருக்குது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாமே, எத்தனை பேருக்கு கொடுக்கலாமே, எப்படி வேணாலும் சக்திக்கு ஏற்ற மாதிரி வலிமா கொடுக்கலாமே என்று ஒரு திருமணத்தை நடத்துகிறார்கள். நான் பணக்காரனாக இருப்பதால், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதால் என்ன எந்த ஜமாத்து கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க முடியாது, எத்தனை கோடி வேணாலும் திருமணத்தில் இறக்குவேன் என்று ஏழைகளும் செய்ய வேண்டிய ஒரு திருமணத்தை ஆடம்பர திருமணமாக, லட்சங்களை குட்டுகிற, கோடிகளை குட்டுகிற திருமணமாக திருமணத்தை மாற்றக்கூடியதையெல்லாம் பார்க்கணும். அப்ப இது காரணம் என்ன, என்ன எவனு கேட்க முடியாது, என்ன தண்டிப்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது, பணக்காரன் என்ற இந்த ஆணவம் என்ன செய்ய வைக்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் இருக்குல்ல, எளிமையான முறையில் திருமணம் பண்ணணும், அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெற்ற திருமணம் ஹதீஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் தூக்கி போட்டு வைக்கணும். வலிமா கொடுக்குறேன், என் இஷ்டத்துக்கு கொடுப்பேன். 18 வகையான விருந்துகள், 20 வகையான விருந்துகள், வரக்கூடிய ஆளுகளுக்கு டிஃபன் பாக்ஸ், செப்பலு, என்ன தேவை, இந்த காசு பணம் இருக்குது என்று பெருமை நிலைநாட்டக்கூடிய இடமாக எது மாறுது, திருமணங்கள் மாறுறத பார்க்கணும். அது மாதிரி ஒரு பணக்காரரான உடனே சபையில் அவர் நல்லவர மக்களுக்கு காட்சி தரணும், இல்லாதவர்கிட்ட பேசணும். அதுக்கான என்ன செய்யறது, அந்த திருமணத்துல இன்னும் நடந்தாலும் சரி, குத்துபா ஓதுறாங்களா ஒதுக்கிருங்க, துவா ஓதுறாங்களா ஒதுக்கிருங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாது என்று என்ன செய்யறாங்க. இதையெல்லாம் யார் தப்புன்னு சொல்கிறார்களோ, விதத்து என்று சொல்கிறார்களோ அவங்களை எல்லாம் புறக்கணிக்கிறது. நீங்க எல்லாம் வேற ஜமாத்து, நீங்க எல்லாம் வேற மாதிரி ஆளுங்க, நீங்க எல்லாம் வர வேண்டிய தேவையில்லை என்று எல்லா விதத்துகளையும் எல்லா அனாச்சாரங்களையும் கண்டும் காணாமல் மூணமா போறாங்கன்னா, இந்த காசு பணம் வழி கெடுக்கலையா, இந்த காசு பணம் இவர்களை நாசமாக்கலையா? அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுதான் இன்னமா அம்பாளுக்கும் வாவுலாருக்கும் ஃபித்ரா. இந்த பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது, இந்த அவங்களுடைய பிள்ளை செல்வம் என்பது ஒரு சோதனை. அதுல என்ன செய்யறீங்க, கவனமா இருந்துக்கிறங்க, எச்சரிக்கையா இருந்துக்கிறங்க, உங்களை வழிகெடுத்து நாசமாக்கிறோம் இப்படி நல்லா எச்சரிக்கை பண்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அபூ ஹுரைரா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். ஏராளமான ஹதீசுகளை இந்த உலக மக்களுக்கு அறிவித்து கொடுத்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா. எப்படிப்பட்ட நன்மையில ரசூலுல்லாஹி அவர்களோடு அவங்க இருக்கும் பொழுது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, யாராவது விருந்து கூட்டு போக மாட்டாங்களா என்று எதிர்பார்த்து பசியின் மயக்கத்துல பள்ளிவாசல பல நேரங்கள் விழுந்து கிடந்தார்கள். பயிற்சிக்காரன் நினைத்து அவங்களுடைய கழுத்துல கால வைத்த ஆள்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்துல பணக்காரராகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஏழையை அல்லாஹ் அடைஞ்சிடாண்ட காசு பணத்தை கொடுத்துறான். பஸ்ராவுல ஆளுநராக இருந்த உத்துபா என்பவருடைய மகள் அவங்களுடைய சகோதரி என்ன செய்யறாரு, உஸ்ரா என்ற ஒரு பெண்ணை அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களை பற்றி அபு உஸ்மான்ங்கிற ஒரு தாபி சொல்றாரு, அபூ ஹுரைரா அவங்களுடைய வீட்டுல நான் 7 நாள் விருந்தாளிய போயிருந்தேன். பாருங்க, காசு பணம் இல்லாம இருந்த நேரத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, யாரும் சாப்பிட கூட்டு போக மாட்டாங்கன்னு அப்படி இருந்தாரு. காசு பணம் வந்த உடனே இன்னைக்கு சில பேர் பார்த்தா விருந்து கூட யாரும் கூப்பிடுறது கிடையாது. கல்யாணத்துல விருந்து ஆடம்பரமா செலவு பண்றாங்க தவிர விருந்தோம்பல் இந்த சமுதாயத்துல எடுபட்டு போய்விட்ட, அழிந்து போய்விட்ட ஒரு சுண்ணத்தா இருக்குது. யாரை வீட்டுக்கு விருந்து கூட்டு போறாங்க, விருந்துக்கு உறவினர்கள் எத்தனை பேர் அரவணைக்கிறாங்க, வந்த சாப்பாடு வந்துடக்கூடாது என்று நினைக்கிறதையெல்லாம் பாக்குறோம். ஒரு சூழல் அபு உஸ்மான் சொல்றாரு, 7 நாள் நான் போய் அபூ ஹுரைரா வீட்டுல விருந்தாளியை போய் தங்கினேன்.
அங்க அவங்களுடைய மனைவி இருந்தாங்க, அதே மாதிரி அவங்களுடைய பணியாளர் இருந்தாரு. 3 பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க இரவு நேரத்துல முறை வைத்து இரவு தொழுகை நிறைவேற்றுவாங்க. முதல்ல ஒரு ஆள் இரவு தொழுகை தொழுவோம், அப்புறமேல அடுத்த ஆள் எழுப்பி விடும், இவர் தூங்குவாரு, அடுத்த ஆள் எந்திரிச்சு இரவு தொழுகை தொழுவோம், அப்புறமேல அடுத்தவங்களை அவங்க எழுப்புவாங்க. இப்படியே முறை வைத்து மூன்று பேர் என்ன செய்வாங்க, மாறி மாறி உபரியான இந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று இந்த செய்தி அபு உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறார். புகாரியில இந்த செய்தி இடம்பெறுது. அப்படின்னா நம்ம என்ன விளங்குறோம், காசு பணம் வந்த உடனே மனைவிக்கு கூட எந்த வணக்கத்தையும் சொல்றது இல்லை, பிள்ளைகளுக்கு கூட அறிவுரை சொல்றது இல்லை. புள்ள தருதலையா வளருவோம், காசு எவ்வளவு வாங்கிக்க, காசு பணம் இருக்குது எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க என்று பிள்ளைகள் தருதலையா போவதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்கன்னா, காசு பணம் வந்த பிறகு ஒரு வேலைக்காரரை வைத்துக் கொள்வதற்கு கூட ஒரு அந்த அளவுக்கு வசதி இருந்தும் கூட தன்னுடைய பணியாளரை துழுவ சொல்லி சொல்றாரு. இரவு நேரத்துல மனைவியை துழுவ சொல்லி எழுப்புறாரு. அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வேலை பார்க்கிற வேலைக்காரங்களை எத்தனை பேர் துழுவ சொல்லி சொல்றோம், காசு பணம் வந்துருச்சு போடா பாத்துக்கிடுவோம், பெரிய தொழுகையாளி இவரு என்று என்ன செய்யறாங்க, இவன் துழுவ போறனால வேலையை விட்டு பாத்திடுவோம் என்றெல்லாம் நினைக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் இது ஒரு சோதனை, இதுல கவனமா இருந்துக்கிறங்க, இது உங்களை வழிகெடுத்துற வேணாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பொருளாதாரம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, வணக்க வழிபாட்டுல கல்வியை அடைவதில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் பொருளாதாரம் வந்த பிறகு இருந்தார்கள். விருந்தாளிகளை கவனித்தார்கள், இரவு தொழுகை நிறைவேற்றினாங்க, பணியாளருக்கு மரியாதை கொடுத்தாங்க, மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம ஆகணும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதார சோதனையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் செய்வானாக. வாக்குறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் என்பது அது வறுமையை போன்ற மனிதனுக்கு ஒரு சோதனையை வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு நல்லா வந்து சொல்லி காட்டும். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாகு அக்கிரமகு நகமகு எவ்வளவு ரப்பி அக்கிரமன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வந்து நிறைய கொடுத்து அவன் வந்து என்ன செய்யறான், அவனை வந்து சோதிக்கலாம். பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கறது சோதனை தான். அப்ப இந்த மாதிரி சோதிக்கும் பொழுது மனுஷன் செய்யறான், இனி அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அம்மா இதா மபுத்தலாகு கதராலை எரிசுகவு கூடு ரப்பி அகானன், மனிதனுடைய பொருளாதாரத்தை குறைச்சு அவனுக்கு சோதிச்சோம்னு சொல்றா, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தினா, என்னை கஷ்டப்படுத்தினா இப்படின்னு மனுஷன் சொல்றான். கல்லா பல்லா துக்ரி மூணல் எத்தி, அப்படி இல்லை. என் காசு பணம் இருந்த நேரத்துல அனாதைகளை கண்ணியப்படுத்தவில்லை. வலா தகால்தூனாலா தாமின் மிஸ்கி, ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லை. கல்லா பல் துயிப்பூன கல்லா பல்லா துக்ரி மூணல் எத்தி வலா தகால்தூனாலா தாமின் மிஸ்கின் துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் சொல்றான், பொருளாதாரத்தை நீங்க அதிகமாக நேசித்தீர்கள், காசு படுத்த என்ன பண்ணீங்க, அதிகமா நேசிச்சீங்க, அதனாலதான் நான் செஞ்சேன், உங்களுக்கு தலையில் நிலைமை ஏற்படுத்தினேன் இப்படி நல்லா எச்சரிக்கை பண்றான். அப்ப பொருளாதாரம் என்பது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் பார்ப்பான். ஒரு தன் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறோம், ஏழைகளுக்கு தர்மம் செய்யறானா, அனாதைகளை கவனிக்கிறானா, பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறானா, பள்ளிவாசலுக்கு செலவு பண்றானா, மரசாவுக்கு செலவு பண்றானா என்றெல்லாம் என்ன செய்வான், சமூக பணிகளில் ஈடுபடுறானா, தொழுக வர்றானா என்று பார்ப்பான். அதுக்கு நேர்மாற்றமா இருக்கும் பொழுது அல்லாஹ் தலைகீழான நன்மையை ஏற்படுத்துவான் என்று செய்யறான், அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை தேடுறது, ஆசைப்படுறது அது தப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, துஆ செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா உன்னிடத்துல நேர்வழியை கேட்கிறேன், உன்னிடத்துல வந்து இறையச்சத்தை கேட்கிறேன், சுய கட்டுப்பாட்டை கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட நினைச்சிருக்காங்க. வழிகெடுக்காத செல்வம் வேணும், அதை வந்து அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஸல், அடங்காத உள்ளத்தை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா யஸ்மா, அதே மாதிரி நிறைவடையாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தாவத்தின் லா யுஸ்ஸஜாபு லஹா, அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனை விட்டு உங்ககிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அடங்காத உள்ளம், பணியாத உள்ள இருக்குல்ல, இது ஏற்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சாங்க. இந்த துஆவை செய்து போதும் என்ற மனதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.